வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 11 எக்ஸசைஸ் நம்பர் 11.4 ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 1லேருந்து 2க்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். இந்த லிமிட்ஸ் வேறு லிமிட்ஸில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 0 தான் போடணும். அதுதான் இதோட மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம். மீன் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா E of x is equal to integral minus infinity to plus infinity x into f of x dx. f of x அப்படின்றது இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டு ஸ்டார்ட் வித் மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ஃபர்ஸ்ட் லிமிட் நம்மளுக்கு 1 இருக்கிறனால மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் ப்ளஸ் 1லேருந்து 2 வரைக்கும், அடுத்தது 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே x into f of x dx போட்டுருங்க. இப்போது 1லேருந்து 2க்கு மட்டும்தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கும் 0 போட்டுடணும், இதுக்கும் 0 போட்டுடணும். ஏன்னா இது வந்து வேறு லிமிட்ஸில் வரதால. இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், f of x பதிலாக 2 into x minus 1 dx அப்படின்னு போட்டுருங்க. இப்போ 2 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் இன்டெக்ரல் விட்டு வெளியில் வந்துடுது. எக்ஸோட உள்ள இன்டூ பண்ணிங்கன்னா x into x x ஸ்கொயர் மைனஸ் x into 1 x into dx. இப்போ நீங்கள் இது இன்டெக்ரல் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி x பவர் n ரெண்டுத்துக்குமே என்ன ஃபார்முலா? x பவர் n plus 1 by n plus 1. ஸோ 2 அப்படியே இருக்குது. இன்டெக்ரல் நம்ம பண்ண போகிறோம், அதனால் நார்மல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மல் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. ஸோ என்னன்றது 2. ஸோ 2 plus 1 3 ஆகிடும். கீழேயும் அதே 3 போட்டுடணும். இங்கே பவரில் 1 இருக்குது. அப்போ 1 plus 1 2 ஆகிடும், பை 2 ஆகிடும். ஓகேவா? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் வந்து 2. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கியூப் வந்து 8 ஆகிடும், 8/3 மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும், பை 2. அப்பர் லிமிட் போட்ட பிறகு எப்போவுமே நடுவில் மைனஸ் சைன் போட்டுட்டு லோயர் லிமிட் போடணும். ஸோ லோயர் லிமிட் போடுறப்போ 1 கியூப் 1 தான். ஸோ 1/3 மைனஸ் 1/2. இப்போது இதுக்கு நீங்கள் தனியாக எல்சிஎம் பண்ணிங்கன்னா 3 2s are 6 எல்சிஎம். ஸோ 8 into 2 16 மைனஸ் 4 into 3 12 மைனஸ் இங்கேயும் 6 எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 3. ஸோ இது வந்து 4/6, இது 1/6 சேம் டினாமினேட்டர். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 2 into 5/6. இது 2 6 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 5/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி E of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ E of x ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் இன்டூ f of x dx. ஓகேவா? இப்போது இது நம்ம எப்படி வந்து E of xக்கு நம்ம லிமிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோமோ அதே மாதிரி தான். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும், 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ x ஸ்கொயர் இன்டூ f of x dx போட்டுருங்க. இப்போ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஏன்னா இது 1க்கும் 2க்கும் பியாண்ட் த லிமிட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 2 into x minus 1 அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 2 வந்து இன்டெக்ரல் விட்டு வெளியில் வந்துடுது, பிகாஸ் அது கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயரோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்னு வந்துடுது. ஸோ 2 அப்படியே இருக்க போது இது எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ் பவர் 4/4 ஆகிடும், இது வந்து எக்ஸ் கியூப் பை 3 ஆகிடும். இப்போ லிமிட்ஸ் வந்து 1 to 2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ 2/4 வந்து 16/4 மைனஸ் 2/3 வந்து 8/3 மைனஸ் திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லோயர் லிமிட். ஸோ 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1/4 மைனஸ் 1/3ன்னு வரப்போகுது. இப்போது நான் இங்கே வந்து தனித்தனியாக எல்சிஎம் எடுத்து பண்ணேன். அப்போது எனக்கு கரெக்டான ஆன்சர் தான் வந்தது. இப்போ நான் இது வேறு மாதிரி பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் சைனை உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே எடுத்துகிட்டு போனால் இது மைனஸ் 1/4 ஆகிடும், இது ப்ளஸ் 1/3 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டினாமினேட்டர் இருக்கிறது. இப்போ 16/4 மைனஸ் 1/4 வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா சப்ட்ராக்ட் பண்ணால் 15/4 வந்துடும். மைனஸ் 8/3 ப்ளஸ் 1/3 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7/3. இப்போ இதுக்கு ரெண்டு மட்டும் நீங்கள் எல்சிஎம் பண்ணிங்கன்னா 4 3s are 12. ஸோ 15 3s are 45 மைனஸ் 7 4s are 28. 17 இது 2 6 or 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 17/6ன்னு வந்துடும். இப்படி பண்ணாலும், அதாவது மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக பண்ணாலும் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். இல்லை தனித்தனியாக ப்ராக்கெட்குள்ளே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். நீங்கள் எப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் 2 மெத்தட் காமிச்சிருக்கேன். இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா E of x ஸ்கொயர் மைனஸ் E of x தான் ஹோல் ஸ்கொயர். E of x ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 17/x மைனஸ் E of x இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5/3. ஸோ 5/3 the ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/9.
9, 6க்கும் 9க்கும் நான் எல்சிஎம் எடுத்து காமிச்சிருக்கேன். 18 வருது. அப்போ இது இன்டூ 3 பண்ணிங்கன்னா 51 மைனஸ் இது இன்டூ 2 பண்ணிங்கன்னா 50 வரும். 51 மைனஸ் 50 வந்து 1/18. ஸோ வேரியன்ஸோட ஆன்சர் வந்து 1/18, மீனோட ஆன்சர் வந்து 5/3. ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீக் ஃபுல்லாக 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் சம்ஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ்.